ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தக்கோலத்துல இருக்கிற அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்துல இருக்கிற ம் ஜலநாதீஸ்வரர் ஆலயம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜலநாதீஸ்வரர் கோவில். அம்மனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிராஜ கன்னிகாம்பாள். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து 1500 வருஷம் பழமையான கோவிலுங்க. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது வந்து 245வது தேவார தலமா கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சிவன பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி. அதுவும் இல்லாம நிறமாறும் சிவன். இங்க இருக்கிற சிவன் வந்து தொடாம தான் பூஜை செய்வாங்களாம். அ ஸ் 6 மாத கால செந்நிறமாகவும், 6 மாத காலம் அ வெண்ணிறமாகவும் இருப்பாரு. அதாவது செந்நிறமா இருக்கிற காலத்துல வந்து நல்ல மழை பெஞ்சு, இங்க வந்து பயிர்கள்லாம் செழிச்சு நல்லா வளருமாம். அதே மாரி அவர் வெண்மை நிறத்துல மாறும்போது, வறட்சி ஏற்பட்டு எல்லாமே காய்ஞ்சிடுமாம். இங்க இருக்கிற நந்தி பார்த்தீங்கன்னா, இது வந்து விநாயகரோட ஸ்தலம். இங்க வந்து விநாயக பெருமான் இருக்காரு. அதே மாரி இங்க வந்து இந்த மரத்துக்கு அடியில வந்து நாகாலம்மன் வழிபடுறாங்க. நாகாலம்மன் சிலைங்கள்லாம் வச்சு வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் கோவில சுத்தி வரும்போது, இங்க பாருங்க, இங்க எல்லா சிலையும் வச்சு நாகாலம்மன் சிலைகள்லாம் இருக்கு. 1500 வருஷம் பழமையான கோவிலுங்க. இது வந்து ரொம்பவே பெரிய கோவில். வரலாற்று சிறப்புமிக்க கோவில்னு சொல்லலாம். இங்க வந்து குளம் இருக்கு. ஆனா, அந்த குளத்துல வந்து தண்ணி இல்ல. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா, யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்க. யோக தட்சிணாமூர்த்தி வேற எங்கேயும் காண முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து யோக தட்சிணாமூர்த்தி. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவரு. இங்க இருக்கிற சிலைங்க எல்லாமே ரொம்பவே பார்த்து பார்த்து அருமையா செதுக்கியிருக்கிறாங்க. இங்க வந்து கொடிமரம். இங்க நந்திகேஸ்வரர் இருக்காரு. இப்போ இந்த கோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. கோசாலையில எந்த ஒரு மாடுமே இல்ல. இது வந்து அம்மன் சந்நிதி. இங்க வந்து அம்மன் வந்து நின்ற கோலத்துல இருக்கிறாங்க. இங்க வந்து சிவனோட சந்நிதி. இதுக்குள்ள போனோம்னா சிவன பார்த்துட்டு வரலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆறுமுகன் அதாவது முருகப்பெருமானோட சந்நிதி. சிவன தரிசிச்சுட்டு, அம்மன தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தோம். இங்க வந்து ஆறுமுக சாமி இருக்கிறாரு, முருகப்பெருமான். வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கோவில பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.